இது ஃப்ராங்க்பர்ட்னு ஜெர்மனியில் ஒரு முக்கிய நகரங்களில் இது ஒரு முக்கியமான நகரம். இங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் ஒன்று அது பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்து சரவண பவனும் அஞ்சப்பர் ஹோட்டலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அஞ்சப்பர் ஹோட்டல், சரவண பவன் இது ரெண்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சரவண பவன் போகிறது அப்படின்னு முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு பிரதான சாலை. சாலையில் கட்டடங்கள் இருக்குது. அப்படியே வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லேக்கு, ஆறு இருக்குது. இந்த ஆற்றுல தண்ணியெல்லாம் சும்மா அப்படியே தெளிந்த நீரோடை அந்த மாதிரி தான் ஆற்றுல தண்ணிங்க இங்கே இருக்குது. நம்ம ஊர் கூவம் மாதிரிலாம் கிடையாது, கண்டினியூவாக போகுது ஆறு. இந்த ரோடில் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ராங்க்பர்ட்டு ஜெர்மன் நகரங்களில் இது ஒரு முக்கியமான நகரம். இந்த பாருங்கள், ஆறு, ஆற்றுல இந்த பக்கம் ஓரம்லாம் பார்க்கு மற்றது இதெல்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க. மாலை நேரத்தில் ஆற்றுல வந்து நேரத்தை பொழுத போக்குறதுக்காக எதிலெல்லாம் பிரம்மாண்டமான கட்டடங்கள் இருக்குது. அந்த ஆற்றுக்கு ஓரத்தில் முழுசாக மரம் நட்டு வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. சைக்கிளில் போகலாம், நடைபாதையாக பயன்படுத்தலாம். இடது கை பக்கம் பூரா கட்டடங்கள் இருக்குது. ஆற்றுக்கு அந்த பக்கம் கட்டடங்கள் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், இந்த பில்டிங்கு ஒன்று வித்தியாசமாக இருக்குது. பாலத்தெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஆற்றை காமிச்சோம் பாருங்கள், படகு உள்பட இருக்குதுங்க. பாரதியார் பாடின மாதிரி பாட்டு பாடினார், சிந்து நதியின் மிசை நிலவினில. அந்த மாதிரி இவன் படகு உள்பட விட்டு வச்சுருக்கான். இதில் அந்த பெரிய அளவுக்கு நகரமாக இருக்குது. நகரத்தினுடைய இன்னொரு பகுதி இன்னொரு 700 மீட்டரில் சரவண பவன் வருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன செம்மையாக இருக்குது கட்டடங்கள். இந்த கட்டடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பழங்காலத்து கட்டடம். இந்த கட்டடம் ஏதோ ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கட்டடத்தில் புதுசாக கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இது புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டடம். முன்னாடி ஒரு ட்ராம் வண்டி போகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய தெருக்கள் இருக்குது, கட்டடங்கள். அங்கே ஒரு வானுயர்ந்த கட்டடம் ஒன்று தெரியுது பாருங்கள். வானுயர்ந்த கட்டடம் ஒன்று தெரியுது. வலது பக்கத்துலலாம் ஷாப்பிங் உட்பட இருக்கிற இடம். ட்ராம் ஸ்டேஷன் லெஃப்டில் 2 வண்டி எதிரும் புதிருமா ட்ராம் ஸ்டேஷன் நிற்கிது. பாதசாரிகள் கடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இடதுகை பக்கத்தில் இருக்கிறது ஃப்ராங்க்பர்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஃப்ராங்க்பர்ட் நகரத்தினுடைய ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்றதால தான் அப்படியே ட்ராம் ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஒரு பெரிய கட்டடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. நிறைய பாருங்க தான் நிறைய இருக்குது இந்த ரோட்டில். எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற கேஸுங்க தான் எல்லாம் ரோட்லேயே. சாரி இதுதாங்க சரவண பவன். இந்த கட்டடத்தில் இருக்குது. இது வந்து ஜெர்மன் லெட்டரில் போட்டிருக்காங்க, சரவண பவன். எல்லாம் வெயிட் பண்ணி தான் போகணும் போல இருக்குது. வெயிட் பண்ணி தான் போகணும். இதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த சரவண பவன் ஹோட்டலு. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது மொத்தம் வந்து இந்த மெனு மொத்தம் சரக்கு.
இந்த மெனு மொத்தம் இது எல்லாமே சரக்கு தான். சரவண பவன் ஹோட்டல், ஜெர்மனியில் பிராங்க்பர்ட் நகரத்தில் இருக்கிற சரவண பவன் ஹோட்டல். இங்கே யாரையும் வீடியோ எடுக்கக்கூடாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே. அதனால் யோசனை பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பிராங்க்பர்ட்டில் சரவண பவன் ஹோட்டலு. அவர் இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு மேப் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. சரவண பவன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இந்த ஃப்ராங்க்பர்ட்டில் இங்கே ஒரு நதியை வந்து பார்க்குறோம். பாருங்கள், நதி ஒன்றும் பெருசாக ஆளுங்க கிடையாது. வாக்கிங் போகிறாங்க, மற்றது பண்ணுறாங்க, எல்லாம் போகிறாங்க. இது வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து ரெஹின் அப்படின்ற ஒரு நதியில் புறப்பட்டு அடுத்து இது கிளை நதியாக மெயின் அப்படிங்கிற நதியாக வந்து இது வந்து பால்டிக் கடல், அதே மாதிரி கருங்கடல், இந்த 2 இடத்துலையும் வந்து இது வந்து கலக்குது. இப்போ கீழே வந்து எங்கள் வீட்டுக்கார அம்மாவை நிற்க வச்சுருக்கிறேன் வீடியோவில். கையை காமிக்கிறாங்க. ரைட். இது வந்து பேர் மெயின் நதி. எல்லாம் வந்து சுத்தத்துக்கு பஞ்சமே கிடையாது. சுத்தம்னா சுத்தம், அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளவு இடம் இருக்குது பாருங்கள். மெரினா கடற்கரையில் இருக்கிற பார்க்கிங்கை விட கூடுதலான இடமா இருக்குது. நடந்து போகிறது கொள்வது. அப்புறம் அங்கே ஒரு ஜோடி ஃப்ரான்ஸில், இது ஜெர்மனில் ஒரு ஜோடி, அவங்க மாலை பொழுதின் மயக்கத்தில் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. இதுதான் இந்த ஃப்ராங்க்பர்ட்டினுடைய டீட்டெயிலு. ஜெர்மனியில் இரவு நேர பயணங்க. இரவில் போய்கிட்டு இருக்கோம். வண்டி வந்து ரீடிங்கில் பாருங்கள் 200 கிலோமீட்டருக்கு மேலே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து முன்னாடி போகிற வண்டி வேகம் குறைஞ்சதால் இது வேகம் குறைஞ்சி போச்சு. இப்போ அவங்க வழி விட்டுருக்காங்க. சர்வசாதாரணமாக அந்த 200 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தை தொட்டு போக முடியுது. ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்தை தொட முடியுது. ரீடிங் பாருங்கள், 200 கிலோமீட்டரை தொட்டு போய்கிட்டு இருக்கு. இரவு பயணம் ஜெர்மனியில் போய்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்துங்க, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம், ஹைடல்பர்க்கு ஃபோர்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஹைடல்பர்க் கேசல் போர்ட்டு. அந்த இடத்தினுடைய இரவில் மின்விளக்குன்னா அது தெரியறதுக்கான லைட்டுங்களை போட்டு வச்சுருக்காங்க. இது நைட்டில் எடுத்துருக்குறோம். இப்போ ஏற்கனவே நாங்கள் ஃப்ராங்க்பர்ட்லேருந்து அது நைட்டு அப்படின்றதால இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம், இரவு பார்வையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அதே அந்த ஃப்ராங்க்பர்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஆறு தான் இதுவும். இங்கேயும் போகுது பாருங்கள், அதே அகலம் போகுது. எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வழி பாதைகளை அமைச்சு வச்சுருக்காங்க. தேவையான அளவுக்கு பாதைகள் மற்றது இருக்குது. இரவு நேரத்தில் அது தெரியறதுக்கான மின் விளக்குகளை போட்டு வச்சுருக்காங்க, ஒளிருது. இப்போ இந்த பக்கம் லைட்டுங்க தெரியுது பார்த்திங்களா, அதுதான் பழைய காலத்து அந்த கோட்டைக்கு போகிறதுக்கான பாதை. இந்த பாதையில் தான் அந்த கோட்டைக்கு போகணும். அந்த பக்கம் வண்டியெல்லாம் போகுது, அந்த இடத்துல தான் அதனுடைய கோட்டையினுடைய நுழைவு வாயில் இருக்குது.
ஹைடல்பர்க்கு இரவு நேர பார்வைக்காக.